இதேபோல சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள், வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை என்ன உள்ளிட்ட விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் என்னென்ன முன்னேற்பாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? இங்கு சிறப்பாக ஏதாவது அறிவுறுத்தல்கள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறதா? காவல்துறையினர் என்னென்ன புரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண இருக்காங்க? தமிழ்நாடு முழுவதும் இன்று தேர்தல் நாள். வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்க இருக்கிறது. சென்னையில் மொத்தம் 16 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கிறது. அந்த வகையில் நாம் தற்போது 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கோம். நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு மாடல் பூத்தில் இருக்கும். குறிப்பா சென்னையை பொறுத்தவரை 28,93,505 வாக்காளர்கள் இன்றைய தினம் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற இருக்கிறாங்க. அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை 4085 வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த 16 சட்டப்பேரவை தொகுதியிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடி மையத்தை பொறுத்தவரை இந்த முறை செல்போன் உள்ளே எடுத்து வருவதற்கு அனுமதி கிடையாது. செல்போன்லாம் வெளியிலே பூத்துக்கு வெளியே வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த பூத்துக்கு உள்ள வரும்போது செல்போன்ஸ் நாட் அலோட் அப்படிங்கிறத ரொம்ப கடுமையா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திற்கும் ஒரு போலீஸ் பர்சனல் இருப்பாங்க. சென்னை நகர் முழுவதும் 20,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த தேர்தல் நாளன்று இந்த வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்புல பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு மாடல் பூத்தை பொறுத்தவரை நுங்கம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுக்கூடிய பூத்தில் இருக்கும். தௌசண்ட் லைட் அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்குள்ள ஒரு பூத் இது. குறிப்பாக இங்கே பார்க்கலாம், இந்த பூத் என்ட்ரன்ஸ்லேயே செல்போன் வைக்கக்கூடிய இடத்தை வச்சிருக்காங்க. ஒரு பேக்கேஜ் வச்சிருக்காங்க. ஒரு 12 போன் அட் டைம்ல வைக்கக்கூடிய ஒரு ஃப்ளோட்டிங்ல மக்கள் ஓட்டு போட்டு தன்னோட போன்ஸ் எடுத்துட்டு போற வகையில் இந்த ஒரு 12 போன் அட் டைம்ல வைக்கக்கூடிய வகையில் இந்த செல்போன் இதை வைத்திருக்கிறாங்க. அதே போல வெளியில இந்த வாக்குச்சாவடி மையத்துடைய அட்ரஸ் உள்ளிட்டவெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக வாக்குச்சாவடி மையத்திற்குள்ளே நுழைந்தவுடன் பிரசைடிங் ஆஃபீஸர் 1, 2, 3 அப்படின்னு 3 பேர் இருப்பாங்க. அதாவது முதல் அலுவலர் ஒரு வாக்காளர் எந்த வரிசையில் இருக்காங்க, அவர் இந்த வாக்குச்சாவடி மையத்தில் தான் அவருடைய பெயர் இடம்பெற்றுள்ளதா அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய வகையில் இவங்க இந்த பிரசைடிங் ஆஃபீஸர் 1 செக் பண்ணுவாங்க. இவங்க செக் பண்ணி இவங்களுடைய பெயர், வாக்காளருடைய பெயர் இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு போலிங் ஆஃபீஸர் 2 அவங்க கிட்ட போய் அவங்களுடைய பெயர், அவங்களுடைய ஓட்டர் ஐடியோடைய எண் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க பதிவு செய்துட்டு இந்த ஓட்டர் ஸ்லிப்பை கொடுப்பாங்க. இந்த போன்ற ஓட்டர் ஸ்லிப்பை கொடுப்பாங்க. அதில் கான்ஸ்டுவன்சியோட பேர் இடம்பெற்றிருக்கும். அதே போல வரிசை எண், எத்தனை பேர், அதாவது 1, 2, 3 அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வாக்காளருடைய எண்ணிக்கையை பொறுத்து அதை பூர்த்தி செய்து போலிங் ஆஃபீஸர் 2 அந்த வாக்காளரிடம் கொடுப்பாங்க. அவர்களே மையும் வைப்பாங்க. மையை பொறுத்தவரை வாக்காளருடைய இடது கையில் ஆட்காட்டி வரையில் இந்த மை அழியாத மை வைக்கப்படும். அதுக்கு பிறகு போலிங் ஆஃபீஸர் 3 அவங்ககிட்ட வாக்காளர் போக வேணும். அவங்ககிட்ட இந்த ஸ்லிப்பை அவங்க காண்பித்த பிறகு அதை அவங்க பெற்றுக்கொண்டு இவிஎம் பேலட் மெஷினுக்கு வாக்கு அளிக்கக்கூடிய இடத்திற்கு வாக்காளர் அனுமதிக்கப்படுவாங்க. அந்த வகையில் 3 அதிகாரிகளை கடந்து ஒரு வாக்காளர் தன்னுடைய வாக்குப்பதிவை செலுத்தக்கூடிய இடத்துக்கு வரணும். அந்த அடிப்படையில் 1000 லைட்ல பொறுத்தவரை மொத்தம் 18 வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. 19வது நோட்டா அப்படிங்கிறத சேர்த்து இங்கே 2 சென்னையை பொறுத்தவரை இந்த 1000 விளக்கில் 2 இவிஎம் மெஷின் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெத்தானை அழுத்திய பிறகு இங்க இந்த ரெட் கலர் லைட் எரியும். அதற்கு பிறகு இங்க விவி பேட் இருக்கும். இந்த விவி பேடை பொறுத்தவரை யாருக்கு வாக்களித்தோம், அவங்களுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறத இங்க உள்ள இருக்கக்கூடிய ஸ்லிப் ஒரு லைட் எரிஞ்சபடி அதுல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 3 செகண்ட் இந்த பாக்ஸ்குள்ள விழுந்துரும். இந்த விவி பேடை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வாக்கு எண்ணிக்கையில் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டால் அப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த சின்னங்களை பொறுத்து அந்த எண்ணிக்கையை பயன்படுத்தப்படும். குறிப்பா இந்த இவிஎம் மெஷின்ஸ்ல வாக்காளருடைய பெயர், அதே போல வேட்பாளருடைய பெயர், வேட்பாளருடைய புகைப்படம், வேட்பாளருடைய சின்னம் ஆகிய 3 இடம்பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஒரு வாக்காளர் இங்கு உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு அவர் ஒரு வாக்காளர் மீண்டும் இந்த வழியாக வெளியேற வேண்டும். இதற்கு இந்த ஒரு வாக்குச்சாவடி மையத்தை பொறுத்தவரை போலிங் ஆஃபீஸர் 1, 2, 3 அதுக்கு அடுத்தபடியாக அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலராக பிரசைடிங் ஆஃபீஸர் இருப்பார். இந்த வாக்குச்சாவடியில் இந்த வாக்கு இறுதி முடிவெடுக்கக்கூடிய ஒரு அலுவலராக இருப்பார்.
இவர் எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன் ரொம்ப முக்கியமான டெசிஷனாக இருக்கும். இப்படி இது போன்ற பிரசிடிங் ஆஃபீஸருடைய ரோல் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டில் 75,064 பூத் இருக்கு. 64 பூத்லையும் 75,064 பிரசிடிங் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்களுடைய ரோல் இன்னைக்கு முக்கியம். இந்த பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. பூத் ஏஜென்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு கட்சிகளுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் இருப்பாங்க. அந்தந்த கட்சிகள் திமுக, அதிமுக, அது நாம் தமிழர், தாவேகா, சுயேட்சை உள்ளிட்ட வேட்பாளர்களுடைய ஏஜென்ட்ஸ் இங்கே இருப்பாங்க. அந்த ஏஜென்ட்ஸும் ஒரு புறம் அவங்ககிட்டையும் இந்த பகுதியுடைய குறிப்பாக இந்த பர்டிகுலர் பூத்துடைய வாக்காளர்களுடைய பதிவு எண், அந்த டிராஃப்ட், அந்த ஃபைனல் ரோல் இருக்கும். அது அவங்களும் ஒரு அடி கிராஸ் செக் பண்ணிப்பாங்க. அந்த அடிப்படையில் இன்னும் சில நிமிடங்களில் மாதிரி வாக்குப்பதிவு தொடங்க இருக்கும். மாதிரி வாக்குப்பதிவு அப்படின்னா இந்த போலிங் இவங்க ஏஜென்ட்ஸ் அரசியல் கட்சிகளுடைய ஏஜென்ட்ஸ் முகவர்கள் முன்பு அந்த மெஷின் வந்து சரியா வேலை செய்தா, எவ்வளவு மெஷின்ஸ் வந்து ஒரு 2-3 ஓட்ஸ் எல்லாம் அவங்க கட்சிக்கு நேராக இருக்கக்கூடிய சின்னங்கள்ல வாக்கு செலுத்தி அது சரியாக விழுகிறதா, சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத ஒரு மாக் போல் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி வாக்குப்பதிவை அவர்கள் முன்பு செய்ததுக்கு பிறகு மீண்டும் அந்த இவிஎம் மிஷினை ரிசெட் பண்ணிடுவாங்க. அதாவது ஏற்கனவே பதிவானதெல்லாம் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்க ஷார்ப்பாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும். குறிப்பாக போலிங் ஆஃபீஸர் 3 கிட்ட தான் இந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். அதாவது சியூ அப்படின்னு சொல்லுவாங்க, இவிஎம்மோட கண்ட்ரோல் யூனிட். இங்கு அந்த வாக்காளர் பதிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளேல வரும். ஸோ ஒரு வாக்காளர் ஒன்றுக்கும் 2 முறை வாக்களிக்க செலுத்த முடியாது. ஆனால் ஒரு முறை பிரஸ் பண்ண ஆனவே இங்க வந்து டிஸ்பிளேல வந்துடும். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸர் வாக்காளரை வந்து வெளியேற சொல்லிடுவாங்க. அதனால ஒரே வாக்காளர் 2 முறை வாக்களித்து செலுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி பண்ணாலும் அது செல்லாது. அந்த அடிப்படையில் இந்த மாக் போல் அப்படிங்கிறது இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. வாக்குச்சாவடி முகவர்கள் முன்பு மெஷினை ஆன் பண்ணி 2-3 ஓட்டு, அதாவது அவங்க கட்சிகளுடைய சின்னத்துக்கு நேராக கூடிய ப்ளூ பட்டனை அழுத்தி அது சரியாக விழுகிறதா அப்படிங்கிறது இந்த சியூ யூனிட்ல திறந்து மீண்டும் அதை ஆப்ரேட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு ரிசெட் பண்ணி சரியா 7 மணிக்கு சென்னையில் வாக்குப்பதிவு தொடங்கிடும். நான் முன்பே சொன்னது மாதிரி சென்னையை பொறுத்தவரை 28,905,505 93,505 வாக்காளர்கள் இன்றைக்கு தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றிருக்காங்க. 4,085 வாக்குச்சாவடி மையங்களில் இந்த தேர்தல் சென்னையில் நடைபெற இருக்குது. 20,000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இது தவிர பார்வையாளர்கள் 3 விதமான பார்வையாளர்கள் தொடர்ந்து சென்னை முழுவதும் இந்த தேர்தல் கண்காணிக்கும் பணிகள் இருக்காங்க. குறிப்பாக பொது பார்வையாளர், அதே போல காவல்துறை பார்வையாளர், செலவின பார்வையாளர்கள் என்ற 3 பார்வையாளர்கள் தொடர்ந்து இந்த பணிகளை கண்காணிச்சுட்டு வராங்க. 6 மணிக்கு இந்த மாக் போல், அதாவது மாதிரி வாக்குப்பதிவு முடிந்ததுக்கு பிறகு சரியாக 7 மணிக்கு சென்னையில் வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது. லாவண்யா. அபினேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க.